இன்னும் ஓராண்டில் இந்த WFBயினுடைய 25வது ஆண்டு விழா வருது. அதை மிகச் சிறப்பாக கொண்டாட வேண்டும். அதில் ஒரு ஆண்டு மலர் வெளியிடப்பட வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். சுகுமார் தலைவருக்கு இந்த வேண்டுகோள். அந்த ஆண்டு மலரை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க. அதை செய்யறதுக்கு என்ன மாதிரி ஒரு டெஸ்க் ஒர்க்கில் சிறந்தவரோ என்ன மாதிரியே இருக்கிற கரிமல்லா சுப்பிரமணியமோ 2 பேரும் செஞ்சு கொடுத்துருவோம். அதை வெளியிடுறது மாத்திரம்தான் உங்கள் வேலை. அதனால் அடுத்த ஆண்டை மிக சிறப்பாக கொண்டு வர வேண்டும். அதில் இந்த ஜி ஜெயராமன் மெமோரியல் அவார்டு இந்த முறை வெள்ளி பதக்கமாக இருப்பது தங்கப்பதக்கமாக அளிக்கப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையை தெரிவித்து, அதோட மட்டுமல்ல, இந்த வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் ஆஃப் த பிளைண்ட் அதற்கு உதவிக்கரம் என்பதை நீட்டுவதற்கு பலர் இருக்கின்றார்கள். பணம் அதற்கு ஒரு தடையாக இருக்க போவதில்லை. உழைப்பு மட்டுமே தேவை. உழைப்பையும் தர பலர் தயாராக இருக்கின்றனர். அவர்களது பலரது உழைப்பினையும் பயன்படுத்தி இந்த வெல்ஃபேர் ஃபவுண்டேஷனானது மேன்மேலும் வளர்ந்து வரும் காலங்களில் இதனது சில்வர் ஜூப்ளியை கடந்து கோல்டன் ஜூப்ளியை நோக்கி வெற்றி கொண்டு பீடு நடை போட வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி முனைவர் KM பிரபு அவர்களே. வந்தவர் ஒரு பொறுப்பையும் வைத்துவிட்டு சென்று விட்டார் எனக்கு. அதாவது அடுத்த வருடம் உண்மைதான். அது நண்பர் என்பது அவ்வப்பொழுது இடித்துரைத்தல் வேண்டும். அதாவது இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லணும். அப்போ தான் ஃப்ரெண்டு. நீ செய்கிறதெல்லாம் சரி அப்படின்னு சொன்னால் அது ஃப்ரெண்டு இல்லை, அது வேறு. அதனால் அது மாதிரி நண்பர் என்ன பண்ணிட்டாரு, இப்போ 24 பண்ணியிருக்கிறேன், 25 பண்ணணும். 25 பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ணணும், மலர் கொண்டு வரணும். நான் அது தொடர்பான நிறைய இது இருக்குது. நீ மற்ற விஷயங்களை எல்லாம் பாரு, நாங்கள் பார்க்குறோம், எங்கள் விஷயங்களையும் நாங்கள் பார்த்து கொடுக்குறோம் அப்படின்ற அஷூரன்ஸ். அதாவது இதை செய்யன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, இதை செய், நான் கூட வரேன், நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இருக்கு பாருங்கள். அதுதான் உண்மையிலேயே என்கரேஜ்மெண்ட், அதை ஊக்கப்படுத்துதல் என்பது. ஸோ அந்த வகையில் அவர் ஒரு விஷயத்தை சொல்லி மட்டும் இல்லை, அதில் நிறைய விஷயம் அடங்கியிருக்குது. அதாவது இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்றார். வாஸ்தவம் தான், செய்வோம். அதையெல்லாம் செய்வதற்கு அவர் எழுத்து பணியை நான் மேற்கொண்டு நம்ம முனைவர் கரிமல சுப்பிரமணியம் அவர்களையும் நான் நினைத்து இந்த பணியில் ஈடுபட செய்வோம் என்ற உறுதியையும் வழங்கியிருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி. அடுத்த வருடம் சிறப்பான வண்ண மலர் பூத்து குலுங்கும் 25ஆம் ஆண்டு விழாவிலே என்ற ஒரு செய்தியையும் வைத்து, அடுத்தபடியாக ஒரு சிறு அறிவிப்பு. இங்கே NFBயிலிருந்து பொறுப்பாளராக வருகை தந்துள்ள நம்மளுடைய தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசாக நம்முடைய தினகர் அவர்கள் வழங்கவிருக்கிறார்கள். அவரை அன்புடன் வந்து பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் அழைக்கிறேன். நன்றி மூர்த்தி அவர்களே. அடுத்து NIVH இது அந்த சுந்தரராஜன் மெமோரியல் அவார்ட், மணிகண்டன் மெமோரியல் அவார்ட் கொடுக்கறதுக்கான மாணவர்கள் இன்னும் வரல. அவங்களுக்கு சரியான அதான் பரீட்சையினால் வரல என்னன்னு தெரியல. அவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக அதை உரியவர்களிடம் சேர்ப்பிப்போம். இப்பொழுது அந்த NIVH சார்பாக வந்திருக்கும் தோழர் பேர் என்ன, இந்த விழா நடக்க எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த பாகீரதி மேடம், ராதாகிருஷ்ணன் சாரை நாங்கள் மறக்கவே மாட்டோம். ராதாகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு எங்களுடைய ஒரு சிறு நினைவு பரிசு தர ஆசைப்படுகிறேன். எங்களுடைய மூத்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் அவர் சார் ராஜசேகர் சார் மணலியில் இருக்கிறப்பெல்லாம் வருவார்.
அந்த இங்கே எங்கே ஊரப்பாக்கத்தில் நடக்கிறது. சார் இன்றைக்கும் வந்திருக்கார், இப்போ நங்கனூருக்கு வந்துட்டாராம். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாரை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்பொழுது தோழர் KM பிரபு ரொம்ப அழகாக சொன்னார். பார்வையற்றவர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்தில் அவர்களுடைய துணைவியார்களுக்கு அது ஒரு மௌன புரட்சி மாதிரி. அவங்க எவ்வளோ மௌனமாக அவங்க ஆனால் அந்த ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பதை அவர் மிக அழகாக சொன்னார். டாக்டர் ஜெயராமன் எப்பொழுதுமே கூறுவார், இந்த பார்வையற்றவர்களின் மனைவிகள் இல்லை பெண்கள் இவர்களை வைத்து ஒரு கருத்தரங்கம் செய்ய வேண்டும் என்று அவர் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கார். அந்த ஒரு எதிரொலியாக நாங்கள் ஆனால் எங்களுக்கு நாங்களே பரிசு கொடுக்குறது சரி கிடையாது, அதனால கொடுக்கறது இல்லை. ஆனால் பாக்யரதி மேடம் அவங்க சார்ந்த சாய் சமிதி அமைப்பினர் சார்பாக வசந்தா ஜெயராமன் மேடம் எங்கள் உபத்தலைவருக்கு ஒரு சின்ன நினைவு பரிசு கொடுக்க வேண்டும் என்ற ஆவலை என்னிடம் தெரியப்படுத்தினார்கள். நாங்களும் ஒப்புக்கொண்டோம். அவர்கள் இங்கே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லா நல்ல காரியங்களிலும் சாய் ஆர்கனைசேஷன் எப்போவுமே தன்னை இணைத்து கொள்கிறது. உங்களை எல்லோருக்கும் தெரியும். சென்னைக்கு தண்ணி அளிப்பதிலிருந்து குழந்தைகள் கல்வி எல்லா விதத்திலும். அதே மாதிரி இந்த நல்ல நேரத்தில் ஊரப்பாக்கத்திலிருந்து இங்கே வந்து மெட்ராஸில் மயிலாப்பூரில் வந்து ஒரு விசேஷம் நடத்துறச்சே நிச்சயமாக மயிலாப்பூர் சமிதி வந்து இதை வந்து நினைவாக ஞாபகமாக வச்சுட்டு இதை கௌரவிக்கணுன்றதுக்காகவே நாங்கள் வந்து தன்னை வந்து கரெக்டாக அழகாக சொன்னார். அவர் தன்னோட வெறுப்புகளையெல்லாம் மூட்டை கட்டி போட்டாங்க. அந்த அம்மா சின்ன வயசுலேருந்தே தனக்குன்னு ஒரு விருப்பு எதையுமே வச்சுக்கல. இந்த விமன் ஸ்லிப் இருக்கிற காலத்தில் கூட தனக்கு எந்த விருப்பு எதையும் இல்லாமல் சார் சொல்கிறதையே கேட்டு அவரோட முழு ஒத்துழைப்பும் கொடுத்தது. இந்த வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் இத்தனை தூரம் வளர்ந்ததுக்கு அவரோட ஒத்துழைப்பு எவ்வளவு பெருசுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த சாய் ஆர்கனைசேஷன் இப்போ வந்து கௌரவிக்க ஆசைப்படுகிறது. அடுத்து நம்முடைய விருது வாங்கியவர்கள் ஏற்புரை வழங்க உள்ளார்கள். அதற்கு முதலில் திரு அமல்ராஜ் சார் அவர்களை நம்முடைய சில வார்த்தைகள் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பொறியின்மை யார்க்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினையின்மை பழி. தனது 24வது ஆண்டு விழாவை இங்கே வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் ஃபார் தி பிளைண்ட் அதனுடைய தலைவர் திரு சுகுமார் அவர்களே, இந்த அமைப்பினுடைய துணை தலைவர், ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கும் பின்னாலே ஒரு மகள் இருப்பாள் என்ற வாக்குக்கேற்ப தன்னை அர்ப்பணித்து கொண்டு இந்த சமுதாய பணி தன்னுடைய கணவரோடு பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் தொண்டாற்றி வரும் அம்மையார் திருமதி, நாங்கள்லாம் அவர் மாமின் தான் கூப்பிடுவோம், வசந்தா ஜெயராமன் அவர்களே, இதனுடைய செயலராக தொண்டாற்றி கொண்டிருக்கும் திரு வெங்கடாஷ் பாபு அவர்களே, திரு செல்வி கீதா அவர்களே, இதனுடைய பொருளாளரும் ஒருங்கிணைப்பு இந்த விழாவை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டு வரும் திரு சகோதரி லதா ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்த சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய பத்மா சுப்பிரமணியம் பாலபவன் உயர்நிலை மற்றும் மெட்ரிகுலேஷன் உயர்நிலைப் பள்ளி முதல்வரும் சிறந்த சமுதாய பணியாளரும் பல பார்வையற்றோருக்கு ஆசிரியர் பணியை கொடுத்தது மட்டுமல்ல, பார்வையற்ற அமைப்புடைய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் தன்னுடைய இடத்தை அர்ப்பணித்த மதிப்புக்குரிய விஷ்ணுபட் அவார்டை பெற்றிருக்கு அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே,
என்னுடைய அருமை நண்பர் ஸ்கூல்மேட் திரு KM ராமசாமியுடைய சகோதரர் ஓய்வு பெற்ற நந்தனம் கலைக்கல்லூரியுடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் KM பிரபு அவர்களே, ஒரு வேலைவாய்ப்பு துறையில் ஒரு புதிய சாதனை படைத்ததோடு மட்டுமல்ல, பார்வையற்ற சமுதாயத்துக்கு ஒரு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற திரு G. சுப்பிரமணியம் அவர்களே, அதே போன்ற பார்வையற்ற சமுதாயத்துக்கு பெருமை சேர்ப்பதிலே தமிழகத்தை சார்ந்த முதலாவது IAS அதிகாரியாக பின்பு IRS அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கும் அருமை நண்பர் திரு தினகரன் அவர்களே, இந்த விழாவிலே பங்கேற்று கொண்டிருக்கும் திரு ராஜசேகரன் அவர்களே, NFB என்னுடைய திட்ட இயக்குனர் திரு மனோகர் அவர்களே, திரு தட்சிணாமூர்த்தி அவர்களே, கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களே, பார்வையற்றோருக்கு சமுதாயத்தில் சிறந்த அந்தஸ்தையும் பொருளாதார அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடிய வகையிலே அவருடைய கல்விக்கு வித்தெடுக்கூடிய வகையிலே வாசக சேவை சிறப்பாக நடத்திருக்கும் சாய் சமிதி சார்ந்த பொறுப்பாளர்களே, திரு TN சிவகுமார் அவர்களே மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, திருமதி வேணி அவர்களே, இதுபோன்ற சகோதர சகோதர முதல் அனைக்கும் என்னுடைய வணக்கம். இது முதலாவதாக என்னுடைய பணி இறைவன் என்னை எந்த நோக்கத்துக்காக படைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்ற நேரத்தோடு தான் என்னுடைய கடமை செய்து கொண்டேன். அதற்கு நீங்கள் அதை பாராட்டியிருக்கின்றீர்கள். அதுக்காக இந்த விருது கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருந்தேன். ஏனென்னா எனக்கு 10 வயது வரலும் பார்வை இருந்தது. அதன் பிறகு கடவுள் இந்த பார்வை எடுத்துக்கொண்டாருனால அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். எப்பவுமே நான் இந்த பிளைண்ட்னஸ் ஒரு பிளெஸ்ஸிங்னு தான் சொல்வேன், பல்வேறு ஸ்பிரிச்சுவலி ஆஸ் வெல் அஸ் மெட்டீரியலி. ஏன்னா பார்வை இருந்திருந்தால் இந்த அளவுக்கு நான் படித்திருக்க மாட்டேன், நிச்சயமாக இந்த மேடையில் இங்கே நிறுத்திருக்க மாட்டேன். ஆனால் கடவுள் ஒரு நோக்கத்துக்காக தான் பார்வை எடுத்தாலும் அதை விட பன்மடங்கு நிறைந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதனால் அந்த வகையில் செய்திருக்க என்னுடைய இறைவன் என்ன எப்படி நடத்துகிறாரோ அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. டாக்டர் ஜெயராமனை பற்றி அவரை சொல்லணுன்னா 40 வருஷத்துக்கு மேலே எனக்கு அவருக்கு பழகும். நான் கல்லூரியில் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் MA ஃபைனல் படிச்சுட்டு இருக்கும்போது சார் அங்கே டியூட்டராக பணியில் வந்தார். அந்த நாள் முதல் அவர் மரிக்கும் வரை அவரோடு தொடர்பு கொண்டிருந்த நான் பல்வேறு நிலைகளிலே. முதலாவதாக எங்கள் நேஷனல் ஃபெடரேஷன் பிளைண்டுடைய செங்கல்பட்டு யூனிட்டினுடைய தலைவராக இருந்து சீரும் சிறப்பமாக அதை நடத்தி கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் தான் அடிக்கடி அப்போது அங்கே மெட்ராஸ் கிருஷ்ணன் காலேஜ் கோர்ஸில் இருந்தார், அடிக்கடி போவோம். அப்போ தான் அந்த அவருடைய துணைவாருடைய உபசரிப்பு, அங்கே அவர் நடத்திய பார்வையற்றோரை எந்த விதத்தில் அவர்கள் உபசரித்தார்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு நன்றாக தெரியும். ஜெயராம் சார் வெற்றிக்கு முழுக்க உறுதுணையாக இருந்தது அவருடைய துணையார் தான். அதில் எந்த விதமான கருத்து மாறுபட்ட கருத்து வேறுபாடும் கிடையாது. அப்படி அந்த செங்கல்பட்டு யூனிட்டில் முதல் தொடர்பு. அடுத்தது கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்டில் எடிட்டர் குரூப் நான் இருக்கும்போது அப்போது அங்கே ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர், அது ஒரு மத்திய அரசாங்கோட அமைப்பு. அவர்கள் பார்வையற்றோருடைய முதியோர் கல்வி திட்டத்தாக பல புத்தகங்களை வெளியிட்டார்கள். அதில் பார்வையற்றோருக்கும் புத்தகம் வெளியிட வேண்டும் என்று அவர்கள் முயற்சி எடுத்து கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் அணுகிய போது நாங்களாம் ஒன்றாக இணைந்து செயல்பட்டோம். ஜஃப்ருல்லா, மிஸ்டர் ஜெயராம் சார் போன்றவர்களெல்லாம் அங்கே இணைந்து செயல்பட்டு ஒரு புத்தகத்தை பார்வையற்ற, அதாவது முதியோர் கல்வி, வயது வந்தோர் கல்விக்காக பிரெயிலும் ஒரு புத்தகம் தயாரிக்க வேண்டும் என்று ஒரு புத்தகத்தை தயாரித்தோம். அதில் அப்போது அவரோடு நல்ல பழக்கம். பிறகு எங்களுடைய தேசிய பாட்டு இனத்தில் ஒரு புத்தகம் வெளியிட்டோம்.
பார்வையற்றோர் குரல் என்ற ஒரு பிரெயில் மாத இதழ். அதற்கு அவர்தான் ஆசிரியராக இருந்து சிறப்பான பணியாற்றி வந்தார். அடுத்தபடியாக NIVHல் இந்த பிரெயில் தமிழ் கண்ட்ராக்ஷன் அந்த குழுவில் இருந்தபோது அவர் பொதுக்குழுவில் இருந்தார். அவர் பல்வேறு வகையிலே அந்த நல்ல ஆலோசனைகளால் தொடர்ந்து அந்த பிரெயில் சுருக்கெழுத்து உருவாக்க காரணமாக இருந்தார். அப்பொழுதும் அதிகமாக பழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளிலே இன்னும் எத்தனையோ விஷயங்கள் அடிக்கடி தொலைபேசி நாங்கள் பேசிக்கொள்வோம். எப்பொழுது பேசினாலும் எங்களுடைய கருத்து என்னவென்றால் பார்வையற்றோர் நலன்தான். அவள் முன்னேறுவதற்கு, வேலைவாய்ப்பு பெறுவதற்கு, கல்வியிலே பல மாற்றங்களை கொண்டு வருவதற்கு என்னென்ன செய்யலாம் என்பதை பற்றி நான் அடிக்கடி தொலைபேசியிலே மணிக்கணக்கிலே பேசிக்கொண்டது இன்னும் பசுமையாக நினைவிருக்கின்றது. பலமுறை நான் நினைத்து பார்த்துருக்கின்றேன். அது மறக்க முடியாத நிகழ்ச்சி. அப்படி பார்வையற்றோர் நலத்தையே தன்னுடைய முழு மூச்சாக கடைசி வரை இறுதி வரை பாடுபட்டு ஒரு சிறந்த தொண்டாற்றிய ஒரு பெரிய மகான் ஜெயராமன். அவர் இல்லாவிட்டாலும் கூட அவருடைய அமைப்பை இயக்கத்தை தொடர்ந்து நண்பர் சுகுமாரன், லதா ராமகிருஷ்ணன், வெங்கடேஷ் பாபு, கீதா போன்றவர்கள் தொடர்ந்து இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அவருடைய தொண்டு சிறப்பாக அமைய வேண்டும். பிரபு அவர்கள் குறிப்பிட்டது போல அடுத்த ஆண்டு சில்வர் ஜூபிலி 25 ஆண்டுகளை ஈரும் சிறப்பமாக நிச்சயமாக நடத்துவார்கள் என்ற நம்பிக்கை உண்டு. எனவே இந்த நிகழ்ச்சிக்காகவும் எனக்கு அவர்கள் கொடுத்த உபசரிப்புக்கும் அந்த விருதுக்கும் என்னுடைய நன்றியை, சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அமல்ராஜ் சாருக்கு மனமார நன்றி. அவர் செஞ்சிருக்கிற வேலைக்கெல்லாம், இந்த பணிகளுக்கு இந்த விருது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு சின்ன நினைவு பரிசு, அவ்வளவுதான். அதை அவர் அவ்வளவு அன்போடு வந்து ஏற்றுக்கொண்டதற்கு, அவருக்கு வீட்டில் ஒரு மனைவியாருக்கு உடல் நலம் சரியில்லை, அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் வந்து நம்மோடு இருந்து அந்த விருதை ஏற்றுக்கொண்டதற்கு அவருக்கு எங்களுடைய பிரத்யேக நன்றிகள். இனி திரு ராதாகிருஷ்ணன், மாங்காடு பத்மா சுப்பிரமணியம் பள்ளியின் மெட்ரிக் பள்ளியின் முதல்வர், அவரை நம்முடைய பேசுவதற்கு அழைக்கிறேன். Respected guests of honor and all the members and dignitaries here. இது நான் இன்னைக்கு ஜெயராமன் சாரை பற்றி சொல்ல வேணும்னா, he was a friend, philosopher and guide. எந்த நேரத்தில் எதை கேட்டாலும் டைம் கூட பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி 1 or 2 occasions இந்த ஜாபுக்காக ரெஃபரன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒன்று JSSலன்ட்டு. ஸோ சார் ஃபோன் பண்ணும்போது நைட்